हेलो दोस्तों, आप सभी का स्वागत है हमारे इस यूट्यूब चैनल सरियल रिएक्शन में। और आज हम रिएक्ट करने वाले हैं मास्टर मूवी के प्री क्लाइमैक्स सीन पर। तो चलिए दोस्तों, देर नहीं करते और शुरू करते हैं आज के वीडियो का रिएक्शन। रिएक्शन। बच गई। ये भवानी ने भेजे होंगे गुंडे। हाँ, उस लड़के ने कंप्लेंट की है। हाँ। फोटो दिखाया था ना। சொல்லு சாரு. சார் யாரையும் தெரியல சார். 2-3 பசங்க என்ன துரத்திட்டு வராங்க. சாரு, எங்க இருக்க? எந்த இடத்துல இருக்க? ட்ரிப்ளிகேட் முருகன் கோயில் ஆப்போசிட் ரோல. नहीं बाप रे। சாரு, சாரு. ओ, ये बहुत स्मार्ट मूव था। சார் மேஜிஸ்ட்ரேட் வீட்டுக்கு போற வழியில துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல, எங்க போறதுன்னு தெரியல. சாரு, பயப்படாத, இரு. நான் பசங்களை அனுப்புறேன். அங்க ஏதோ ஒரு கடைக்குள்ள போயேன். ஏதோ கடைக்குள்ள போ. கண்டிப்பா கால் பண்ணதுக்கு தேங்க்யூ பரந்தாமன். பர்க்கி ஏரி பக்கத்துல கால் பண்ண கடைக்குள்ள வந்துட்டேன் சார். ஸ்பீக்கர் ஆன் பண்ணு. என்னமா உனக்கு? ஒரே நிமிஷம், நான் சொல்றது शॉप में மட்டும் देखो रजनीकांत सर का ये लगा है। கொஞ்ச நேரம் இந்த பொண்ணு ஒளிச்சு வச்சா மட்டும் போதும். நான் ஆளுங்களை அனுப்புறேன், ப்ளீஸ். பா, இதெல்லாம் பொழப்பு நடத்துற இடம். இங்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. போமா இங்க இருந்து முத. ஏப்பா, நீ வயசு பையன் தானே, தைரியமா பேசுறது. தம்பி, நான் பாத்துக்கிறேன், நீ பயப்படாத. நன்றிண்ணா. இந்தாம்மா, இப்படி வா. ये लोकेश कनराज की पिक्चर है और इसमें कमल हसन और रजनीकांत सर का फोटो लगा था वहां पे। जबरदस्त था भाई साहब। ஏதோ பொண்ணு வந்ததா? இல்ல. इसने देख लिया क्या? மஸ்டர் பாருங்க மஸ்டர், என்ன கிண்டல் பண்ணிட்டு. இல்ல, அங்க யாரும் இல்லன்னு. தம்பி, உள்ளே போற. தம்பி, அதான் யாரும் இல்லைன்னு சொல்லியாச்சப்பா. சும்மா வரியா? நீயா குத்துறனா? ரெண்டே குத்துல ஆஃப் பண்ணிடுவேன். நானா எடுத்தன் வையே. இருங்க மஸ்டர், இந்த மூஞ்சிங்க பாத்துருக்கோமே. அக்கா போன அவங்கிட்ட திருப்புங்க. ஏய் முடியல. ஏ பட்டனே மாப்ள. ओ भाई साहब, முண்டில்ரா. ये क्या நீ था? என்னடா பண்ற வீடியோ கால்ல? டேய் நீ துரத்திட்டு இருக்குது ஏன் அக்காவடா? உன்னடா அக்காவா? ஆமாடா. டேய் தெரியாதுடா. எனக்கு போன சொல்லி மெசேஜ் வந்தது. அதான் துரத்திட்டு வந்தோம். ஆமா, எதுக்கு அவங்கள துரத்துறீங்க? அது என்னடா? கேமரா இதுடா. ஆ கேமரா தான் இருக்காமா, அதை மட்டும் கொடுத்துட சொல்லு, போயிடுறோம். அக்கா அவன் கேக்குறத கொடுத்துருங்க, நம்ம வேற மாதிரி டீல் பண்ணிக்கலாம். ஓகேவா? भाई साहब, ये सच में डॉन है। वो काम आएगा छोटा पैकेट। ஏ பட்டனே, அக்கா சொல்ற சாரி கேட்காம போறேன், கேட்டு போறேன். சாரிக்கா. ओ भाई साहब, அந்த பயம் இருக்கட்டும். ये कुछ अलग ही था यार। மாஸ்டர் சம்பவம் முடிஞ்சது. அக்கா சேஃப். இனி நீங்க பேசுங்க, நான் அங்க இருக்கேன். சாரு, நான் அங்கிருந்து உடனே கிளம்பு. உங்களை நீங்க நம்புங்க, நாங்க இறங்கிய சாசமோ ஸ்டீல் சமன உருவி உன்னை ஓடும் சொருவி நக்க மேல மிட்டாய ஓட்டிக்கோ, புல்லு மேல கருக்க தட்டிக்கோ. டேய், யாரா நீங்களாம்? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? தோ என்ன இது பச்சை? ओ இதுவா உள்ள வராங்களே இவங்களாம் ஷார்ட் பண்ண பார்த்து தாசன் ட்ரைனிங் சொல்லி தருவாரு. இதுல இருந்து ரீல்ஸ் ஆயிப்போ சொல்ல இந்த பச்சையை குத்தி விடுவாரு. இந்த பச்சையை விசில காமிச்சா இஷ்டத்துக்கு சாப்பிடலாம். இதே பெரியவங்க இருந்தா சரக்கு இடம்லாம் கிடைக்கும். அப்புறம் துணிகளை துணி எடுப்பாங்க. மெடிக்கல் ஷாப்ல போதை மொத்தம்லாம் வாங்குவாங்க. என்ன ஒண்ணுன்னா
எங்களை அடிக்கடிக்கு எங்கனா போயிட்டு சரண்டரா சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் தானே ஒதுங்கி இருக்கேன். भाई साहब मतलब एक गैंग है वो एक टाइप जिसका वो मार्क है. हाँ டேய் ஆ? என்னடா புது படம் ஓட்டுறாங்க எப்படா இவன் மிஸ் ஆனா தெரியல பவானி, வடபயில தான் விட்டேன், எப்படியோ மிஸ் என்ன? ஆயிடுச்சு. என்னென்ன பண்ணுச்சுட்ட அதுல ஒரு கார்டு மாதிரி ஒன்று இருக்கும். அதுதான் நம்ம எடுக்கிற படம்லாம் பதியுது என்ன, அதை மட்டும் எடுத்து உடச்சி போட்டு கேமரா எடுத்து வீட்டில் வைனா अच्छा ரிசல்ட் எப்போ அனௌன்ஸ் उनको பண்ணுறாங்க. पता है क्या वो कैसे करते இங்கெல்லாம் சிவாயன்னு பேசிக்கிட்டாங்க. நீ எப்படி அண்ணன் பஸ்ல ஜெயிக்க போற? உனக்கு எதுக்கு டென்ஷன்? ஜாலியாக இருக்கலாம்ல. ஆ, என்ன? ஆ. हैं? अरे भाई ये एक पल क्या करते हैं और दूसरे पल क्या करेंगे इसकी இந்த कोई ஆஸ்ட்ரிச் गारंटी தெரியுமா, नहीं है. ம்ஹும். நெருப்புக்கோழி இப்படி இருக்கும். ஆ, हाँ, நெருப்புக்கோழி हाँ. அது ஒரு முட்டை பார்த்துறியா? ஆமா, இவ்வளோ இவ்வளவு பெருசா பெருசா இருக்கும். இருக்கும். வாவ் இவ்வளோ பெரிய முட்டை ஆ, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் குண்டி வெளினா என்னன்னு. हम्म. நான் வேலை சொன்னதுக்கு அப்புறம் கூட என் பக்கத்தில் உட்காந்துப்பியா? இல்லவா பட இல்ல பவானி, मतलब பவானி, बोला भी வயலில் उन्होंने. சரக்கு பார்த்து கேட்கானுவா, நீ எப்படி குடிக்க மாட்ட? அவனுக்காவது குடிச்சு நாசமா போங்க போங்க. ரொம்ப தேங்க்ஸ் பவானி. भाई Good क्या night. कैरेक्टर डिजाइन किया है इनका. सच में डिजाइन तो किया ही है उन्होंने, प्ले भी बहुत அப்படியே अच्छा. கை காமிக்க வச்சிட்டல. நான் வரவே கூடாதுதான் ஒதுங்கி இருந்தேன். போ மாஸ்டர் போயிடலாம். விட எல்லாம் காரணமாக தான் இரு போகலாம். ரைட்டு, அப்போ நீங்க சாப்பிட வரல. நான் ஏதோ கேண்டில் லைட் டின்னருக்கு என்ன கூப்பிடுவீங்கன்னு நினைச்சேன். ஆமாம், நான் போன வாட்டி வரும்போது கரண்ட் இல்லை, மெழுகுவத்தி தான் ஏற்றி வச்சுருந்தாங்க. Only kind. சரி சரி ஓகே ரிலாக்ஸ். இடத்த பார்க்காத, சாப்பாடு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. மீல்ஸுக்கு டோக்கன் வாங்கணும்ப்பா. மா நீ இந்தாம்மா. கொஞ்சமாவது பிரைவசி இருக்கும்னு நினைச்சேன். சரி கண்ணை மூடிட்டு உன் ரைட் ஹேண்டை காட்டு. எதுக்கு? காட்டு சொல்கிறேன். நான் சொல்கிற வரைக்கும் கண்ணை திறக்கக்கூடாது. अभी उनके हाथ थोड़ा। में बना अच्छा. के दे रहे हैं. இது சலூன்ல அந்த பையன் போட்டிருந்த. हम्म. இதை போய் அங்கே காட்டு, மீல்ஸ் டோக்கன் கேளு. நான் எதுக்கு போய்? எல்லாம் ஒரு காரணமாக தான், போய் காட்டு. लेकिन वो उनके लिए कितना रिस्क ले रहे हैं. साइन है कुछ तो भी Exactly. उनका. Oh shit. लेकिन वो साइन देखकर वो मारने क्यों गए? हाँ भाई साहब. पकड़ पकड़ से मार. யாரு என்னன்னுலாம் பாக்குறது இல்ல. கையில பானை பச்சை குத்திருந்தானோனா அவனுக்கு என்ன வேணுமோ கொடுத்துருவோம். नाम होता है पास, कुछ वर्ड है वो. மத்த பவானி அதுக்கு பாத்துக்கிடுவாங்க. ये बकेट कहाँ लेके जा रहे हैं? இது எதுக்கு? பக்கெட் லிஸ்ட் இன்னும் பேலன்ஸ் இருக்கு. भाई साहब. டபுள் கிழிஞ்சு தொங்கட்டும், उस साइन को दिखा அடிச்சது कि யாரு हाँ. வெறும் சத்தம் கேட்டு சொல்லட்டும். ये कुछ उनके सीक्रेट प्लेसेस होंगे जहाँ पे वो அடிக்கிறா அடிங்க, उनका काम है. शायद तो वहां तक पहुंचना चाहते हैं जहाँ पे भवानी है. हाँ हो सकता है. वो அடிச்சது साइन के யாரு வெறும் சத்தம் கேட்டு சொல்லட்டும். போட தெரிஞ்சு பட்டை वो बकेट लेके घूम रहे हैं.
लेकिन गाड़ी यार बहुत बहुत अच्छी लगती है। मुझे ऐसा लग रहा है कि वो साइंस सिर्फ बच्चों के हाथ पे होगा और ये बहुत बड़ी ओह नाचे डांस भी देखो उनका। भाई साहब उनका डांस बहुत ही अलग था इसमें। உருவம் 10 இருந்தா கொடுங்க. அதெல்லாம் இல்ல. ओ भाई मार रहे उनको। इनका मतलब मूड इतना अजीब रहता है, कभी वो क्या कर देंगे कुछ समझ में नहीं आता है। वो पंडित को ही मार दिया। उसका दुकान ही बंद कर दिया। छुपे हुए पेड़ के पीछे। நீ அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடு. நான் பசங்க எல்லாரையும் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நேராக கொண்டாந்து ஒப்படைக்கிறேன். ஓகே. மாஸ்டரே இதான் பவானி அலங்கிட்டு இருக்கேன். இங்க பவானி அடிக்கடி வருவாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ம் இறங்க போகலாம். ஐயோ ஐயோ என்ன விளாடுறியா மாஸ்டரே? நான் வரல, நீ வேணா போயிட்டு வா. बच्चे ने भी बहुत अच्छी एक्टिंग की है। सच में ओह क्या बात है यार। स्मार्ट स्मार्ट वे है लाइट्स ऑफ करने का। ये जो छोटी छोटी डिटेल्स होती है ना मूवी की, वो बहुत बहुत अच्छी लगती अच्छी लगती है। ओ, पकड़ लिया भाई। தொகுருனா ஒருத்தன் சொறி விடுவேன். நேரம் போ. टेल में ये खुद भवानी है। मुझे भी वैसे ही लग रहा है। தட்ரா. ओके नॉक कर। இதில் கோடு வேற. पीछे से तो वो वैसे ही दिख रहा है थोड़ा। எவன் கையாச்சும் பொருள் எடுக்க போச்சு இவன் போனமாயிடுவான். முடி போடுற. मुड़ी बोड़। नहीं ये भवानी है है ना? क्योंकि वो मारने को एक भी नहीं आ रहा है। अरे यार भाई, भवानी हाँ भवानी यार पाத்துருக்கா? उन्होंने भवानी को ही पकड़ा है अरे और भाई यहाँ पे साहब। आ गए दोनों विजय फ्रेम में। लेकिन पहले इसमें भवानी को पकड़ लिया। அதனால பேரு பவானி. பேரு வைக்கும்போது குப்புறப்படுத்துந்தானா என்ன? Oh shit. இத பாரு நான் திரும்பவும் சொல்றேன். எவனாச்சும் திருப்பி அடிக்கிறேன்னு கேனத்தனமா ஏதாவது பண்ணீங்க. भगवान वो भवानी சங்கிலியே है। சைன் போடுவேன். எப்படி? எங்க இன்னொரு பாட்டில வீசம் பாப்போம். அப்போ உனக்கு பவானிய நல்லா தெரியும். अरे भाई साहब। இப்ப நான் சொல்றத அப்படியே அவன்கிட்ட போய் சொல்வியா? பவானி 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 உன் இடம் தெரிஞ்சே ஒருத்தன் வந்தான் பவானி. சொல்றா. இல்ல நீ சொல்ல நான் அப்படியே போய் சொல்லிடுறேன். இல்ல நீ பயப்படுற. இவர் எல்லாம் உனக்கும் சேர்த்தே ஒன்று சொல்றேன். என்னைக்கு அப்சர்வேஷன் ஹோம்ல அந்த 2 பசங்களை கொன்னு தொங்க விட்டீங்களோ அன்னைக்கு நான் செத்துட்டேன். இனிமே என்னை பத்தி எனக்கு கவலையே இல்லை. இந்த சின்ன பசங்க கையில பச்சை குத்தி விட்டு எச்ச வேலைக்கு யூஸ் பண்றதெல்லாம் இனிமே நடக்காது. இனி பசங்களை வச்சு எவன் எதை பண்ணணும்னு நினைச்சாலும் எனக்கு கொன்னுட்டு தான் பண்ணணும். ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. நான் சாகிறதுக்கு முன்னாடி மினிமம் ஒரு 10 பேரையாவது குத்திட்டு தான் சாவேன். Exactly.
அது பவானியா இருந்தாலும் பொண்ணு சரி कर रहा है பானுமதியா இருந்தாலும் சரி இது அப்படியே அவன்கிட்ட போய் சொல்வியா हाँ வா उन्होंने पहली बार ही सच बोला है कि मैं ही भवानी हूँ, लेकिन उन्होंने उनको लगा ही नहीं कि उन्होंने भवानी को पकड़ा हुआ है पहले। கதை சார் ये कुछ अलग ही था यार। अब ये इनके बंदों को 100 टका मारेंगे। ये क्या था? चलो तुम लोगों के सामने मेरे को उसने पकड़ा। என் மேலே பாட்டில் எரிஞ்சது அவன்டா ஐயோ இல்லை பவானி, நான் அவன் மேலே தான் எரிஞ்சேன். பெண்ணு கீழே வந்துடும், நீ பார்த்துக்க வேண்டியதான். ஆனால் அதை மிஸ் ஆகி ये कितने गधे हैं सबके सब, इतने लोग होके भी उनपे नहीं भिड़े। अब दिखा रहे हैं भाई साहब। கொட்டமுத்து ஏய் கொட்டமுத்து அண்ணன் கூப்பிடுறாரு போ इसकी ओवर एक्टिंग पकड़ में आ गई है अभी। என்ன பண்ற இல்லப்பா கதவை சாத்திட்டு போயிட்டான்பா. ஒரு மணி நேரமா என் கழுத்துல கத்தி வச்சு மாட்டிருந்தா Exactly, மயிர் பண்ணிட்டு இருந்தேன். exactly। பவானி கழுத்துல வச்சது கத்தி இல்ல பேனா. ஓ இதெல்லாம் தெரியல உனக்கு ओ அவன் भाई पेन மூக்கு பண்ண கூட होकर भी नहीं கழுத்துல मारा उन लोगों को। ஆனால் லெட்டர் போடுவோமா ஐயா அன்புடன் கதவை திறங்க मतलब क्या नाकारा लोग पाल रखे हैं भवानी ने। लेकिन वो खुद भी शॉक में यार, कि ये अदला क्या भाई हो बा। गया अब तक। Masa, dari mana masa? Nak aku seutlah sama kira masa. ஹாய் வாத்தி நேற்று ஒரு இடத்துக்கு வந்து ஒருத்தன் கழுத்துல பேனா வச்சு பவானிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல சொன்னியாமே அந்த பவானி நான் தான். வணக்கம். எனக்கு சொந்தமான துணி கடை மெஸ்ஸு ஒயின் ஷாப் இதெல்லாம் அடிச்சு हाँ, वो உடைச்சேன். सारा जो இவன் उन्होंने என்ன பெருசா மயிரை புடிங்கிற போறான், இவனே கிரிமினலு, இவன் எங்க போலீஸ்கிட்ட போயிட போறான்னு சொல்லி ஒரு கணக்கு போட்டேல, அந்த கணக்கெல்லாம் கரெக்ட் தான், ஆனா என்கிட்ட போட்டது தான் தப்பு. வெளியில और ஒண்ணு मेन பத்தி चीज क्या पता है விசாரிச்சேன், क्या, உன்னை उन्होंने भी उनका பிடிக்கும் फेस சொல்லிட்டு ஒரு देखा பெரிய ही கூட்டம் नहीं। சுத்திட்டு இருக்காம, அதுல யார ம். போடலாம்னு சொல்லி பசங்கிட்ட கேட்டேன். பசங்க தானே எல்லாரையும் போடலான்னு ஜாலியா இருக்குன்னு சொன்னாங்க. நீ ஒன்று பண்ணு, ஒரு பேப்பர் பேனாவை எடுத்து உனக்கு பிடிச்சவங்க ओ பேரெல்லாம் भाई साहब, अब ये क्या ஏபிசிடி ஆர்டர்ல வரிசையா எழுது. பவானி இந்த பொண்ணுங்க சின்ன குழந்தைங்க எல்லாம் மன்னிச்சு விட்டோம் சொல்லி சும்மா விட்டாத, அவங்க பேரையும் கன்ஃபார்மா எழுது. எழுதிட்டு ஒவ்வொருத்தருக்கா போனை போடு. அப்புறம் अच्छा, பத்தே उन्होंने मारने की धमकी दी है। ஹலோ என்னடா वही போன் ना। வச்சுட்டா, பயந்துருப்பானே. எமோஷனல் இருக்கும் போல. இந்த எமோஷனல் இருக்கவங்களாம் ஏன் தான் கோவப்படுறானோ தெரியலடா. எடு எடு சொல்றேன் மச்சி, எங்க இருக்க? நான் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து கிளம்புறேன். சேஃபா தானே இருக்க? ஆமாடா, ஏன் என்ன பிரச்சனை? நான் சொல்றேன், எங்க வெளியே போகாத. என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். கம் ஆன், பிக் அப். சார் எங்கடா இருக்க? ஏய் கம், சேஃபா தானே இருக்க? ஆமா ये சார், तो என்ன स्टूडेंट है सब उनके। बच्चों को நம்ம इन பேட்ச் सबको ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் मारने- சேஃபா இருக்காங்கன்னு செக் பண்ணு. ஓகே ஓகே சார். ஹலோ பதி, எங்க இருக்காவ? இங்கதான் இருக்காரு ஜெடி. யாருமா? என்னாச்சு? வீட்ல ஏறி வெளிய வந்துறாத. எவ்ரிதிங் சேஃப்? மச்சான், ஜேடி ஃபோன் பண்ணா ஏதோ பிரச்சனை போல தெரியுது. நம்ம யாரையும் வீட்டை விட்டு வெளில போவானான்னு சொல்லிருக்கான். கைஸ் யாரும் வெளில இருக்காதீங்க. முக்கியமா ரோட் டிராவல் அவாய்ட் பண்ணுங்க. ஒருவேளை வெளில இருந்தீங்கன்னா பக்கத்துல இருக்க வீட்டுக்குள்ளே கடைக்குள்ளேயோ இல்ல சேஃபான பிளேஸ்க்கு போயிடுங்க. ஜேடி சார் இப்பதான் கால் பண்ணாரு, ஏதோ பெரிய इनका ப்ராப்ளம் सबको நினைக்கிறேன். warning சேஃபா है, இருக்க, exactly। சேஃபா இருக்க. தயவு செஞ்சு குரூப்ல ஒரு மெசேஜ் போட்டு தொலைங்க. டேய் வண்டி ஓரங்கடா. சார் ஆல்மோஸ்ட் எல்லாமே சேஃப் இன் குரூப்ல டெக்ஸ்ட் போட்டாங்க. ஆனா பார்கவுக்கும் சவிதாக்கு மட்டும் லைன் போல சார். ओ भगवान, ये दोनों अच्छा, ये प्रेसिडेंट। ஹலோ. சேஃபா भाई साहब, அது எங்க இருக்க? பக்கத்துல ஷாப்பிங் ஒன். என்னாச்சு? அவன் உன் கூட தானே இருக்கான்? ஆமாடா, என் பர்ஸ் கார்ல விட்டு அவர் எடுக்க போய் उन्होंने कॉल किया इसलिए वो गाड़ी में जाके बैठी नहीं उस समय। எங்கடா இருக்க? டேய் உனக்கு ஒண்ணு இல்லையா? Shit। என்னாச்சு? don't no. काश वही पिछले सीन में उनको मार दिया होता।
3 से 4 लोग मारे उनके। பாத்தி எத்தனை விக்கெட் அவுட்டு? எனக்கு வந்த நியூஸ் படி 2 விக்கெட் அவுட்டு, 2 ரிட்டையர்டு ஹட்டு. இதுக்கு மேலே அந்த பசங்களோட தான் சுத்துன்னு சொல்லி அடம் பிடிச்சேன்னு வச்சுக்கோயேன், டெய்லி 4 விக்கெட் விடும். இது வரைக்கும் என்னை தொட்டவன் யாரையும் நான் மன்னிச்சு விட்டதே இல்லை. முறையாக உன்னை நான் மன்னிச்சு விட்றேன். ஒழுங்கு மரியாதை நீ பார்த்து இந்த வேலையை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு ஊரை பார்த்து ஓடி போயிடு. இல்லைன்னா இன்னைக்கு தப்பிச்சவன் நாளைக்கு சாவான், நாளைக்கு தப்பிச்சவன் நாளானைக்கு சாவான், அப்புறம் சாவான், அப்புறம் செத்துட்டே இருப்பானுங்க. நன்றி வணக்கம். பாத்தி அப்புறம் நான் ஏன் உனக்கு ஃபோன் பண்ணேன்னா, நான் பேர் வைக்கும்போது குப்பரப்படுக்கலையா, மட்ட மல்லாக்கப்படுத்திருந்தேனா. சரி வா. इतनी सीरियस सिचुएशन में एक तो वो उनके ஒரு நாள் अलग ही உங்களை चल रहा है। பார்த்துக்கங்க. நீங்க போயிட்டு வாங்க தம்பி, இந்த பசங்களுக்கு எதுவும் அம்மா நான் பாத்துக்கிறேன். इनको क्या जानबूझकर गाड़ी में डाल अरे यार वार्डन को ही बंद कर दिया। ஹலோ சார், நான் துலுக்கான பேசுறேன் சார். தாசும் உங்க பசங்க சேர்ந்து எங்களை அடிச்சு வச்சுட்டு அப்புறலான பசங்க எல்லாரையும் கண்டர்ல ஏத்தி இங்க கூட்டிட்டு போயிட்டேன் சார். எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். कहाँ जाए? सिचुएशन ऐसी है कि कहाँ जाए, किस तरफ जाए। சொல்லுவானதி. यस எங்களுக்கு ஒன்றும் இது பெரிய விஷயம் இல்லை தம்பி. இவனுங்களுக்காக நீங்கள் செஞ்சதெல்லாம் போதும். மேலிடத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்பாட்டுக்கு வந்துடுவேன்னு சொன்னாங்க. சார், இந்த லட்டியை குடிங்க. ரூல் ஆச்சு, மயிராச்சு. நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையுமே. அவங்களை அடிச்சு வெறுத்து வாங்குங்க, குடிங்க. அமர பாட்டுல தான் கெட்டிக்காரங்க, வெத்தல போட்ட சோக்குல குத்துன மூக்குல வந்துட்டு பாரு ரத்தம் இது அமர வந்துருச்சா அது? ஏய் ரா ரா, என்ன அடிக்க போறியா? வா. பார்கவ் பார்கவ் காலேஜ்ல உங்களை விட மோசமா ஆட்டம் போட்டவன்டா. இப்ப போயிட்டான். ரொம்ப மோசமான ஒருத்தன் திருந்தி நல்லா வாழணும்னு நினைக்கும் போது செத்துட்டான்னா அது எவ்வளவு பெரிய ஒரு குடும்பம் தெரியுமாடா. சுத்தி இருக்கிற பல பேர் வாழ்றதுக்கான நம்பிக்கை கெட்டும்டா. ஐயா பாத்தி கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாப்லப்பா. விடுங்க தம்பி, நான் அடிச்சு சொல்வேன்டா. உன் மொத தப்பு தவிர மத்த எல்லா தப்பையும் போதையில தாண்டா செஞ்சேன். ஏன் நீ குடிக்கல, கூத்தடிக்கல? வாங்க சார், வாங்க. குடியில கெட்டவன் தான் சார் குடியை பத்தி சொல்ல முடியும். என் குடியாலதான் 2 புள்ளிக உயிரை விட்டுச்சுன்னு புரிஞ்சதும் தாண்டா குடிக்கிறதே விட்டேன். சும்மா அது நாடகம் போடாத வாத்தி. நானே வீட்டுல காய்ச்சா குடிக்கிறோம், விக்கிறோன்னு விட்டு நக்கிறோன்னு நோட்ட சொல்றேன். அதான்டா நானும் சொல்றேன், இந்த போதை ஒரு அரசியல். உனக்கு 18 வயசு ஆகலடா, நீ இந்த படம் பார்க்காத வெளியே போடான்னு சொல்ல தியேட்டர் வாசல்ல ஒருத்தன் நிக்கிறான்ல, அது என்ன ஒயின் ஷாப் வாசல்ல ஒருத்தன் நிக்கல? 10 வயசு 15 வயசு பையன் கைக்கு பாட்டில் சிகரெட் எப்படா போகுது? அரசியல். அந்த அரசியலை தாண்டா பவானி பண்ணிட்டு இருக்கிறான்.
குழந்தைகளை வேலைக்கு வைக்க கூடாதுன்னு சட்டம் சொல்லும் போதே அதே குழந்தைகளை தப்பான வேலையை செய்ய வைக்கிறான் அந்த மிருகம். என்னடா இது? என்னது இது? காசு கொடுத்து ஓட்ட வாங்கிட்டு விரல மை வச்சு விட்ட மாதிரி உங்க எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் ஓசியர் கொடுத்து பச்சை குத்தி விட்டுருக்கிறான். உங்களுக்கு தண்ணி சாப்பாடு துணி எல்லாத்தையும் கொடுத்து குளிப்பாட்டி வச்சிருக்கிறான். எப்பா டேய் போதும்டா. இனிமே நல்லா சூப்பரா வாழ்ந்துருவோம்னு நம்மளும் அந்த பிள்ளைங்களை தாண்ட வண்டி ஏற்றி அமுச்சு வச்சிருக்கிறீங்க. அதுக்கு ஃபேன்ல தொங்க போதோ டயர்ல சிக்க போதோ, ஆனா காப்பாத்துவேன்டா. ஒவ்வொருத்தனையும் காப்பாத்துவேன்டா. क्या जबरदस्त एक्टिंग की है सर ने, वाओ. அது என்னடா சொன்னான் அவன்? என்ன பிடிச்சவனெல்லாம் கொல்ல போறானா? டேய் என்ன பிடிச்சவன கோடி பேர் இருக்காண்டா வெளியில. முடிஞ்சதோட சொல்ற பாப்போம். ये बात तो सच है, इनके चाहने அண்ணா. वाले तो बहुत है. Exactly. பவானி பினாமி ஆளுங்களோட ஃபைலு டாக்குமெண்ட் பணம் எல்லாத்தையும் மொத்தமா கண்டெய்னர்ல ஏத்திக்கிட்டு நைட்டோட நைட்டா பார்டர் தாண்டதா பேசிக்கிட்டாங்கண்ணே. பசங்களும் அதுல தான் இருக்காங்கண்ணே. जबरदस्त. तो फाइनली दोस्तों मास्टर और भवानी का क्लैश हो चुका है, लेकिन वो इतने अजीब तरीके से हुआ है ये एक्सपेक्टेड नहीं था. उन्होंने उनके गर्दन पे पेन पेन रखा था, रखा. चाकू भी नहीं रखा, और उनको पूछ रहे थे कि भवानी को कोई जानता है क्या. लेकिन जो लोग सामने खड़े थे, जो उनके सारे गुंडे लोग थे उनके, वो बता भी नहीं रहे हैं, वो उन पे अटैक भी नहीं कर रहे, बस देखे जा रहे थे कि भवानी जो है वो मास्टर के ट्रैप में. और ऐसे निकम्मे गुंडे थे इनके. मतलब पता है कि मास्टर ने सिर्फ पेन की धमकी पे उनको पकड़ा है, फिर भी उनको मार नहीं रहे हैं. बिल्कुल. और उसके बाद जब मास्टर चले जाते हैं तो उन पे चिल्ला रहे हैं. तो जो भवानी और एक बता भी रहा है कि वो चाकू नहीं चाकू नहीं था, पेन था पेन था. करके. अब पता है तो मारो ना उनको. तो वो सीन ओवरऑल मस्त था, बढ़िया था, बहुत देखने कॉमेडी में बना. फनी भी था. और मास्टर वहाँ पे धमकी दे के जाते हैं, पर अब भवानी की सटक गई है. बिल्कुल. और अब उन्होंने मास्टर को चाहने वाले जो उनके स्टूडेंट्स थे, जो जितने भी उनके थे. कोलिग्स थे, उन सभी पे अटैक किया है. और उनमें से जो वो एक स्टूडेंट होता है भार्गव, वो मारा भी गया है. और बिल्कुल. ऐसे एक और मारा गया है. तो वो जो दुश्मनी मास्टर ने ली है वो बिल्कुल, बहुत वो महंगी उन पे पड़ गई. बहुत भारी पड़ी है. और ये एक्सपेक्ट भी नहीं किया होगा मास्टर ने. उनको लगा होगा जो भी होगा वो मेरे साथ हाँ. होगा, लेकिन भवानी भी बहुत स्मार्ट निकला इसमें. और जब मास्टर ने भवानी को पकड़ा था तब उन्होंने उनका चेहरा देखा नहीं देखा है. ही नहीं. हाँ, बिल्कुल. लेकिन भवानी मास्टर को जानते हैं, क्योंकि उनके गैंग वाले वहीं पे हैं, जो वो बच्चे होते हैं 18+ जो बच्चे होते हैं, और उनके साथ काम करने वाले जितना भी वहाँ का स्टाफ होता है, वो भी उसके थ्रू वो मास्टर को जानते हैं. लेकिन मास्टर एग्जैक्टली भवानी को नहीं जानते देखा ही कि नहीं वो उन्होंने. दिखते कैसे. मुझे लगता है ये भी चीज़ उनको पता नहीं है, लेकिन ये काफ़ी ऑब्वियस था. लेकिन मास्टर ने पहली बार में उनको पकड़ लिया था, लेकिन मिस आउट हो गया सब कुछ. वो फ्रेम इतना अच्छा था ना, जब दोनों विजय एक ही इसमें आए और देखा भी नहीं उन्होंने एक दूसरे की तरफ. मस्त लग रहा था वो. बिल्कुल. तो ये था दोस्तों हमारे इस वीडियो का रिएक्शन. अगर आपको ये वीडियो अच्छा लगता है तो इसे लाइक कीजिए, सब्सक्राइब कीजिए, और कमेंट कीजिए दोस्तों कि हमें और कौन सी मूवीज पे रिएक्ट करना चाहिए. तो मिलते हैं दोस्तों मास्टर के नेक्स्ट पार्ट में. बाय बाय.